அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நடிகார்களே, எங்கட வீடுகள் இஸ்லாமிய இலக்குகள் உடைய வீடாக இருக்கிறதா? மன்னித்துக் கொள்ள வேண்டும். நிறைய தாய்மார்களும் நிறைய தந்தைமார்களும் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே நான் பேச போகின்ற இந்த செய்திக்காக வேண்டி, வீடு இஸ்லாமிய வீடாக இல்லாததின் உடைய விளைவுகள் இந்த உலகத்தில், இலங்கை திருநாட்டிலும் முழு உலகத்திலும் மிக பயங்கரமான மிக ஒரு சோதனையை நோக்கி நாங்கள் இந்த சமூகம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன சோதனை தெரியுமா? எங்கட வீடுல எங்கட பிள்ளைகள் இஸ்லாமிய பழக்க வழக்கங்களை, இஸ்லாமிய சிந்தனைகளை ஊற்றி வளர்க்காததனுடைய விளைவு இன்றைக்கு வீட்டுக்குள்ளே விபச்சாரம் நடக்கிறது, வீட்டுக்குள் பாவம் நடக்கிறது, வீட்டுக்குள் பயங்கரமான ஒரு பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு தாயும் தந்தையும் நிறைய இடங்களிலே உடந்தையாக இருக்கிறார்கள். மன்னித்துக் கொள்ள வேண்டும். எத்தனை முஸ்லிம் சகோதரிகள், எத்தனை முஸ்லிம் சகோதரர்கள், எத்தனை முஸ்லிம் இளம் யுவதிகள், எத்தனை முஸ்லிம் வாலிபர்கள் இன்றைக்கு மாற்று மத சகோதர சகோதரிகளோடு இஸ்லாத்தை மறந்து, பெற்றெடுத்த பாசம் இருக்கிறதை அந்த தாயையும் தந்தையையும் மறந்துவிட்டு, வீட்டை விட்டு ஓடி போய் ஒரு சொற்ப இன்பத்திற்காக மாற்று மத சகோதரர்களோடு வீட்டை விட்டு மறந்து போய் அவர்களோடு அல்லோலப்படுகின்ற எத்தனையோ முஸ்லிம் சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். இதற்கு தாயும் தந்தையும் ஒரு காரணம், அதையும் விட தாண்டி அவர்களுடைய வீடு ஒரு காரணம். மௌலவியாக்கள் ஓடிப்போனவர்கள் இருக்கிறார்கள். பாடசாலையிலே படித்த மாணவி ஓடிப்போனவர்கள் இருக்கிறாள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனை உங்களுடைய கிராமத்தை நீங்கள் எடுத்து கண்முன்னே வைத்து பாருங்கள். என்னுடைய கிராமத்தில் எத்தனை மௌலவியா மாற்று மத சகோதரரோடு ஓடி போயிருக்கிறார். என்னுடைய கிராமத்தில் எத்தனை சிறுமி, எத்தனை பெரியவர்கள், எத்தனை இளம் பொம்பள பிள்ளைகள் மாற்று மத சகோதரர்களோடு அற்ப இன்பத்திற்காக, காதல் என்ற ஒரு பாசத்திற்காக மதத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை மறந்து, வீட்டை மறந்து, பெத்த தாயையும் தந்தையையும் மறந்து, பல காலங்களாக தன்னோடு இருக்குகின்ற உறவுகளை மறந்து ஓடிப்போன எத்தனையோ இஸ்லாமிய பேர்தாங்கிகள் இன்றைய சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் என்ன? அந்த வீடு இஸ்லாமிய இலக்கை மறந்ததுதான் காரணம். நாங்களெல்லாம் பிள்ளையை வளர்க்கிற போது பாலை கொடுத்தோம், பாசத்தை கொடுத்தோம், நேசத்தை கொடுத்தோம், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தோம். ஹேண்ட்போன் கேட்டால் வாங்கி கொடுத்தோம். தனிமையில் போக வேண்டும் என்றால் நாங்கள் இடமளித்தோம். படிக்க வேண்டும் என்று கேட்டால் நாங்கள் விரித்து கொடுத்தோம். நீ படி என்று தந்து விட்டோம். ஆனால் இஸ்லாத்தை கொடுப்பதற்கு, இஸ்லாமிய சூழலிலே அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு நாங்கள் மறந்து விடுகிறோம். இன்றைக்கு நிறைய குற்றச்சாட்டு சொல்லுவோம். பாடசாலையிலே இருக்குகின்ற அதிபர்களை சொல்லுவார்கள், பாடசாலை ஆசிரியர்களை சொல்லுவார்கள், ஓதிக் கொடுக்குகின்ற உலமாக்களை சொல்வார்கள். மன்னித்துக் கொள்ள வேண்டும், அவர்களில் அல்ல தவறு, வளர்ந்த இஸ்லாமிய இலக்கை மறந்த இல்லங்களில் உள்ள தவறுகள். இஸ்லாத்திலே அந்த பிள்ளை சரியாக இஸ்லாமிய இல்லத்திலே அந்த பிள்ளை வைத்து வளர்க்கப்பட்டிருந்தால், அந்த பிள்ளையுடைய சின்ன பருவத்திலே இருந்து இஸ்லாத்தின் பாசம், நரகத்தின் பயங்கரம், சுவர்க்கத்தின் ஆசை அந்த வீடுகளிலே ஊட்டப்பட்டிருந்தால் அவள் இவ்வாறான ஒரு முடிவுக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டாள். அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இஸ்லாமிய இலக்கை மறந்த இல்லங்கள் தான். வேதனையான செய்திகள் தோழர்களை எத்தனையோ கேள்விப்பட்டிருக்கிறோம். மௌலவியாக்களுக்கு இந்த நிலைமை என்றால், பாடசாலையில் படிக்குகின்ற 15-19 வயது உடைய அந்த இளம் யுவதிகளுடைய நிலைமைகள் என்ன? அதை யார் பாதுகாப்பது? எங்கட வீடு நாங்கள் ஒவ்வொருவரும் அவரவருடைய வீடை இஸ்லாமிய இல்லங்களாக மாற்றவில்லை என்றால் நிறைய விளைவுகளை இந்த முஸ்லிம் உம்மத்திடத்தில் நாங்கள் கண்டுகொள்ள வேண்டிய ஒரு பயங்கரமான ஒரு பாவத்தை இந்த சமூகம் செய்து கொண்டிருக்கும். அதற்கு மிக முக்கியமான காரணம் எங்கட வீடு இஸ்லாமிய இலக்கை மறந்த வீடாக இருப்பதுதான் காரணம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்திலே எங்கேயாவது ஒரு ஹாஜியார், எங்கேயாவது ஒரு சேமன், எங்கேயாவது ஒரு பெரியதொரு ஆளுடைய வீட்டிலே ஒரு பழைய பேர் சொல்லுவார்கள், அவருடைய வீட்டிலே ஒரு டிவி இருக்கும். குடும்பமாக போய் பார்ப்பார்கள். எல்லாரும் இரவில் போய் அப்படியே பார்த்துட்டு காலையில் வருவார்கள். எங்க நாளும் ஒரு இடத்துல பாவம் நடந்துச்சு.
அந்த பாவத்தை பெருமையாக எங்களோட வீட்டில் மட்டும்தான் அந்த காலத்தில் டிவி இருந்துச்சுன்னு சொல்லுவோம். இன்றைக்கு அந்த காலங்கள் போய் அப்படியே மாறி, அல்லது ஒரு 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 படம் பார்க்கின்ற ஒரு ஹால் இருக்கும், அங்கு போய் பார்ப்பார்கள். அந்த காலங்கள் மாறி இன்றைக்கு ஒவ்வொருவர்களுடைய வீடுகளிலும் ஆரம்பத்திலே ஒரு அளவான டிவி, அதற்கு பிறகு பெரிய டிவி, அதற்கு பிறகு அந்த டிவி மாறி பேப்பர் மாதிரி, அந்த பேப்பரை தூக்கி அப்படியே கொளியுற்ற மாதிரி இன்றைக்கு எல்இடி எல்சிடி என்று சொல்லுகின்ற டிவிகள். ஒரு வீட்டுக்கு ஒன்றாக இருந்தது ஒரு ரூமுக்கு ஒன்றாக மாறி, ஒரு வீட்டுக்குள் 5 ரூம் என்றால் இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள் 6-7 டிவிகள். ஒரு காலத்தில் ஹேண்ட்போன் என்பது கதைப்பதற்கு மாத்திரம்தான், ஹேண்ட்போன் என்பது கதைப்பதற்கும் அல்லது SMS அனுப்புவதற்கு மாத்திரம்தான். இன்றைக்கு ஹேண்ட்போன் என்பது ஒரு கம்ப்யூட்டரை போல, ஒரு டிவியை போல, ஒரு போனை போல, ஒரு விபச்சாரம் நடக்குகின்ற இடத்தை போல, ஒரு பாவமான படத்தை பார்க்குகின்ற ஒரு டிவியை போல, ஒரு சிடி பிளேயரை போல இன்றைக்கு ஹேண்ட்போன் வந்திருக்கிறது. காரணம், அது நல்ல மல்லா தந்த நியமத். ஆனால் அதை இஸ்லாமிய மயப்படுத்தி நாங்கள் பாவிக்கிறோமா என்பதுதான் மிக முக்கியம். இந்த பாவங்கள் நடப்பதற்கு மிக முக்கியமான இடங்கள் எது? தம்மட வீடு தான். எங்கட வீடு, எங்கட தலவாணிக்கு கீழே எங்கட வீட வச்சுட்டு கதைப்பது எங்களுக்கு தெரியாமல் போகிறது. நாங்கள் வீடை இஸ்லாமிய வீடாக மாற்ற இல்லை, இஸ்லாமிய இலக்கை நாங்கள் மறந்து விட்டோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்கள், அதனால் எங்கட வீடை நாங்கள் இஸ்லாமிய வீடாக மாற்றணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 779வது ஹதீஸ் 1429வது ஹதீஸாக ஸஹீஹுல் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதலுல் பைத்தில்லதி யுஸ்கருல்லாஹு ஃபீஹி வல் பைத்தில்லதி லா யுஸ்கருல்லாஹு ஃபீஹி மதலுல் ஹய்ய் வல் மைத். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகின்ற வீடு உயிருள்ளதற்கு சமம், அல்லாஹுவை ஞாபகப்படுத்தாத வீடு சவக்காலைக்கு சமம் என்றார்கள். அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகின்ற வீடு இருக்கிறதே அது உயிருள்ள வீடு, அல்லாஹுவை ஞாபகப்படுத்தாத வீடு இருக்கிறதே அது சவக்காலை என்றார்கள். இன்றைக்கு எல்லோருடைய வீடுகளும் சவக்காலைகளாக, மையவாடிகளாக, புனம் புதைக்குகின்ற இடங்களாகத்தான் இன்றைக்கு அது இருக்கிறது. மறுப்பதற்கு இல்லை, மன்னித்துக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் இன்றைக்கு இருக்கிறது. ஒன்றே ஒன்று, சவக்காலைக்கும் எங்கட வீடுக்கும், புனம் புதைக்குகின்ற இடத்துக்கும் எங்கட வீடுக்கும், மையவாடிக்கும் எங்கட வீடுக்கும் இருக்குகின்ற வித்தியாசம் ஒன்றே ஒன்று தோழர்களே. என்ன வித்தியாசம்? அங்கே உயிரற்ற புணங்கள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே உணர்வுகளற்ற, மனச்சாட்சிகளற்ற, மனம் செத்த மனிதர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மையவாடிகளிலே, புனம் புதைக்குகின்ற இடங்களிலே, சவக்காலைகளிலே செத்த மனிதர்கள், மரணித்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அடக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கட வீடுகளிலே உள்ளம் செத்த பொடிகள், உள்ளம் செத்த உடம்புகள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு எல்லா பாவங்களுக்கும் மிக முக்கியமான ஒன்று. வீட்டிலே இருந்து நிறைய பேர்கள் சொல்லுவார்கள் ஒரு காரணம். என்ன காரணம் தெரியுமா? எந்த பிள்ளை சின்ன பருவத்தில் நான் சொல்ற மாதிரி உடுத்தவன், நான் சொல்ற மாதிரி தலவாந்தவன், நான் சொல்ற மாதிரி நடந்தவன், நான் சொல்ற மாதிரி படித்தவன், பெரிய ஆளாயினா இந்த பாருங்கப்பா ஒத்தரும் என்ற பிள்ளைகள் என்ன சொல்ல கேட்குதுன்னு பொய் பொய். தாயும் தந்தையும் சொல்லுகின்ற ஆகப்பெரிய பொய். என்ன நியாயம்? சின்ன பருவத்தில் உங்களைப் போல, நீங்கள் சிரிப்பதைப் போல, நீங்கள் கதைப்பதைப் போல, நீங்கள் படிப்பதைப் போல, உங்களுடைய ஆசைக்கு, உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப வாழ்ந்த பிள்ளை பெரியாளாயினா ஏன் கேட்காம போறான்? எங்கட வீடு இஸ்லாமிய இலக்கை மறந்த வீடாக இருப்பதுதான் காரணம். எங்கட வீடு மாத்திரம் இஸ்லாமிய இலக்குகள் உள்ள வீடாக இருந்திருந்தால், அல்லாஹ் அக்பர், இன்றைக்கு எங்கட பிள்ளை வெளியில இல்லை, கேம்பஸ்ல அல்ல, யூனிவர்சிட்டியில அல்ல, எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் எங்கட பிள்ளை ஈமானை சுமந்த பிள்ளை, எங்கட பிள்ளை இஸ்லாமிய வீட்டில் வளர்ந்த பிள்ளை. அவன் படிக்க போனாலும் சரி, அவன் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, பள்ளிவாசலுக்கு போனாலும் சரி, யூனிவர்சிட்டிக்கு போனாலும் சரி, அவன் எங்கட பிள்ளை, அவன் இஸ்லாமிய பிள்ளையாக வருவான். இன்றைக்கு மன்னித்துக் கொள்ள வேண்டும், யூனிவர்சிட்டிகள், பாடசாலைகள் இந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தை மறந்த நிறைய இடங்களாக போகிறது. படிக்க போகிறோம் என்ற நிறைய போர்வையிலே இளம் யுவதிகள்
யூனிவர்சிட்டி வழிகளிலே, பெருங்குலேஜுகளிலே மாற்றுவத நண்பர்களோடு பாய் ஃப்ரெண்ட் என்ற ஒரு அடிப்படையிலே அவர்கள் இன்றைக்கு தோளுக்கு மேல் தோள் போட்டுக்கொண்டு, கையை பிடித்துக்கொண்டு, காலை பிடித்துக்கொண்டு, கொப்பி கொடுக்கிறோம், சீடி கொடுக்கிறோம் என்ற போர்களிலே இன்றைக்கு போன்களை எடுத்து பேசிக்கொண்டு, கைவாறு அடித்துக்கொண்டு, ஒரே இடத்திலே ஒரே சோத்து பார்சலை தின்னுகின்ற எத்தனையோ உறவுகள் இருக்கிறார்கள். பாடசாலைகளை படிக்குகின்ற, யூனிவர்சிட்டியிலே படிக்குகின்ற, காலேஜுகளிலே படிக்குகின்ற இஸ்லாமிய மாணவிகள், இஸ்லாமிய மாணவர்களுடைய நிலைமை இதுவென்றால் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதற்கெல்லாம் பேசிக் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்கட பிள்ளையே நாங்கள் கல்வியை கொடுத்தோம், ஃபோன் வாங்கி கொடுத்தோம், உடுப்பு வாங்கி கொடுத்தோம், எல்லாம் கொடுத்தோம். எங்கட வீட்டில் வச்சு எங்கட வீடை இஸ்லாமிய வீடாக நாங்கள் மாற்ற தவறிவிட்டோம். அதுதான் இன்றைக்கு பிள்ளை இஸ்லாத்தை விட்டும் தவறிவிட்டது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால எங்கட வீடுகளை இஸ்லாமிய வீடுகளாக மாற்ற வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. எங்கட வீடு உயிருள்ள வீடாக இருக்க வேண்டுமாக இருந்தால் உயர்வான இறைவன் அந்த வீடுகளிலே ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். எங்கட வீடு அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகின்ற வீடாக இருந்தால் எங்கட பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக அந்த வீட்டிலே அவர்கள் வளருவார்கள், வாழுவார்கள் என்பதில் எள்ளில் முனையளவு கூட சந்தேகம் கிடையாது.